கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக பெண் குழந்தை பிறப்பதை பொதுவாகவே எல்லா இடமுமே எல்லாருமே கொஞ்சம் ஏதோ ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது. ஆனால் ஒரு செய்தி வந்திருக்கிறது. பெண் குழந்தை பிறந்ததை கொண்டாடும் வகையில் 50,000 மதிப்புள்ள பானிபூரியை இலவசமாக வழங்கிய வியாபாரி. ஒரு சாதாரண கூலி வியாபாரம், பெரிய பணக்காரர் கிடையாது. ஆனால் அவர் அது தனக்கு அவருக்கு வயது எத்தனைன்னா 28. பானிபூரி வியாபாரம் செய்து வருகிறார் தள்ளு வண்டியில். அவருடைய பேர் அஞ்சல் குப்தா, போபால் நகரை சார்ந்தவர். தள்ளு வண்டியில் பானிபூரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை கொண்டாடும் வகையில் 50,000 மதிப்புள்ள பானிபூரியை இலவசமாக வழங்கியிருக்கிறார். பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை எல்லா மக்களுக்கும் நீண்ட வரிசையில் நின்று மக்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது என்ன சொல்கிறேன்னா, பெண் குழந்தை பிறந்ததால் நான் பெருமை அடைகிறேன். சரி, நான் சிறு வியாபாரி தான், எனக்கு சிறிதளவு தான் லாபம் கிடைக்கிறது, இருந்தாலும் எனக்கு அது போதும். குழந்தை பிறப்பில் ஏன் பேதம் பார்க்க வேண்டும்? பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து பெற்றோருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். இதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகவே பானிபூரியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக விநியோகம் செய்தேன். அவர் அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு பானிபூரி விற்கிறதுக்குள்ள ரீசன் ஏன் இலவசமாக கொடுத்தேன் அப்படிங்க சொல்றாரு. பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து பெற்றோருமே அதிர்ஷ்டசாலிகள் தான், இதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் பானிபூரியை நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். இத்தனை அவரே கஷ்டப்பட்ட ஆள் தான். அவரே ஒரு வறுமையில் ஒரு கூலி தள்ளு வண்டியில் பானிபூரி செய்விட்டு தான் 50,000 மதிப்புள்ள பானிபூரி இலவசமாக கொடுத்துருக்கிறாருன்னா அவர் என்ன இதான் சொல்றாரு. பெண் குழந்தைகள் பெற்ற ஒரு அனைவருமே, அதாவது நீங்கள் பெண் குழந்தைகளை பெற்ற துக்கமாக சோகமாக இருக்கீங்க, சந்தோஷமாக நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம்ல. பெண் குழந்தைகள் பிறந்தாலே சில வீடுகளில் அந்த அந்த தாய் கூட அந்த பிள்ளை கூட பேசவே மாட்டாங்க, பெண் குழந்தை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு நம்ம இன்னும் அந்த அறிவில் வளரலை. ஆனால் ஒரு சாதாரண மனிதன், பெரிய படிப்பறிவில் கூடினாலும் கிடையாது. ஆனால் அவருக்குள்ள இந்த மனப்பான்மை இருக்குல்ல, இந்த மனப்பான்மை நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லை. இந்த மனப்பான்மை வந்தாலே இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு செய்தி. இன்னைக்கு பெண் குழந்தை தான், அதாவது குழந்தைகள்ல வேறுபாடு இல்லை, பேதம் கிடையாது. இருந்தாலும் அந்த பெண் குழந்தை பிறந்த வீடு மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம பாரம்பரியமாகவே பழகிட்டோம். ஆமாம், அது அல்ல, இந்த 100க்கு 100 தப்பான வார்த்தை. ஏன்னா பெண் குழந்தை தான், உதாரணமாக ஒரு பையனை எடுத்துக்கிட்டா அவன் தம்பின்னு சொல்கிறோம். ஆமாம், அந்த பெண் குழந்தையா இருந்தால் பாப்பான்னு சொல்கிறோம். ஏன் பாப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவள் தான் பெரிய காலத்தில் நம்ம வயசான போது நம்ம பார்க்கக்கூடியது அவள் தான். அதனால தான் பாப்பா அப்படிங்கிறது நம்ம கூப்பிடுறோம். பெண் குழந்தைகள் இருந்த தகப்பனாரும் தாயும் பாக்கியசாலிகள் தான். எப்போ அப்படின்னா, அது முதுமையில் கணவனை பாதுகாக்கிறத விட, தன்னுடைய மாமனார் மாமியாரை பாதுகாக்கிறத விட, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பாதுகாக்கிறது அந்த வீட்டில் பிறந்த பையனை விட அந்த பெண் குழந்தைகள் தான் அதிக அக்கறையாக பாதுகாக்கும். அதனால பெண் குழந்தைகள் இவருக்கு பானிபூரி விற்றுருக்காரு, 50,000க்கு பானிபூரியை கொடுத்தாருன்னா அவ்வளவு மன மகிழ்ச்சி. ஒரு சமயத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் முதல் பிரசவம், பெண் குழந்தை பிறந்துட்டது. அந்த தகப்பனார் எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்காங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க கேட்டாங்க. இது ஒரு நடந்த சம்பவம் தான். எங்கள் ஆஸ்பத்திரியில் இதுவரை டெலிவரிக்கு பெண் குழந்தைக்கு கேக்கு கொடுத்ததுல அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப வருத்தப்பட்டான். தகப்பனார் முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லி, பெண் குழந்தையா போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். ஆனால் இன்றைக்கி தான் உணர்தான், அந்த பெண் குழந்தை பிறந்ததுனால தான் இன்னைக்கு நான் கொடுத்து வச்சவனா இருக்கிறேன். என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது எல்லாம் என்று சொல்றேன். அதனால எந்த குழந்தையா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், ஆண் பிள்ளை கர்த்தரால் சுதந்திரம் போட்டு இருக்கு, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரசவ காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, பிரசவ காலம் நேரிடும் போது துக்கப்படுகிறாள், ஆனால் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனுஷன் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னா அப்புறம் துக்கத்தை நினையாள், உபத்திரவத்தை அவன் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுவும் இருக்கு. ஆனால் பொதுவாக மொத்தத்தில்
ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் அது எத்தனை பிறந்தாலும் சரி, 5 பிள்ளையை பற்றி அரசனும் ஆண்டியாயிருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல. ஏன்னா அது பிள்ளைகள் தான் பெருசு. பெண் பிள்ளைகள் தான் ஒரு சிறந்த சொத்தை ஒழிய, இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் நமக்கு எதிராக தான் வந்து நிற்பான். ஆமாம், என்ன எதுக்கு பெற்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கு. ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை. அதனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த கற்பத்தின் கனிக்காக நம்ம நன்றி சொல்லணும். அவர் சங்கீத இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்லேயும் திருச்சபை குடும்பங்களில் ஆலயத்துக்கு வரைய ஜபிக்கிற வேதம் வாசிக்கிற ஆட்கள் கூட இந்த உலகத்து மனநிலை தான் இருக்காங்க. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்க மன பேதம் இருக்குது. இது அகலணும். சரி, அதுக்காக தான் ஒரு சாதாரண வியாபாரி எடுத்துக்கிட்டுங்க. எல்லா பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டா நமக்கு மனைவி அதை புரிஞ்சுக்கணும்ல. நமக்கு மனைவிக்கு ஒரு பிள்ளை வேண்டியது இருக்குல்ல. அப்போ அதை நினைக்கணும். அதுபோல தாயின்னு இருக்கிறதுக்கு ஒரு பெண் தானே வேண்டியது இருக்கு. நம்ம பெற்றெடுப்பதற்கும் ஒரு ஆள் வேணும். நம்ம வம்சம் விருத்தியாகிறதுக்கும் ஒரு பெண் குழந்தை தான் வேண்டி இருக்குன்னா, எல்லாமே நம்ம ஆண் பிள்ளையாவே இருந்தோம்னா எங்கிறது வம்சம் விருத்தியாகும். அதனால ஆண்டவர் தர்றது அழகா சொல்வார் சங்கீதக்காரன், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் தான், நம்முடைய பிரயாசத்தினால இல்லை, என்னுடைய பலத்தினால அல்ல. ஆண்டவர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். இன்னைக்கு ஆண் குழந்தைகள் ஒரு ஃபேமிலியில் ஆண் குழந்தை பிறகு இன்னொரு ஃபேமிலியில் பெண் குழந்தை பிறகு, அப்போ மேட்ச் பண்றாரு. ஆண்டவர் தான் அதை பேலன்ஸ் பண்றாரு. கண்டிப்பா நீ சொன்ன போல எல்லாமே ஆண் குழந்தைகளாட்டே பிறந்துட்டா பிறகு குடும்பம் எப்படி வளரும்? அதனால ஆண்டவர் தருகிற பிள்ளைகள், ஆண்டவர் தருகிற பெண் பிள்ளை, இதை நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வியாபாரி கூட நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நம்ம வம்சத்தை விருத்திடைய செய்யறாங்க. என்ன நம்முடைய அது எங்கேயோ பிறந்த பிள்ளை, ஆனா நம்முடைய வாரிசாக தானே வருது. நமக்கு வாரிசு தர்றதுக்கு தான் அவ நம்ம வீட்டுக்கு வர்றா. அதனால பெண்கள் என்பது நாட்டின் கண்கள். அதே போல ஒரு பெண் இருந்தா அந்த பெண் ஆண்பிள்ளையா எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான். ஆனா அந்த பொம்பளை வீட்டிலேயே உட்காந்து ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் உட்காந்து பிள்ளைகளை கவனிக்கிறது யாரு? பெண்கள் தான் பார்க்குறாங்க. அதனால பெண் குழந்தை என்று சொல்லி தயவு செய்து யாரும் நீங்க மனசு வருத்தப்படாதுங்க. அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு கடைசி காலத்துல ஆறுதலும் தேறுதலுமா இருப்பாங்க. அதனால பாருங்களேன், இயேசுநாதரை எல்லாரும் கைவிட்டு ஓடினாலும் தாய் கைவிட்டு ஓடலையே. என்ன சகோதரர்கள் கூட பக்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லலை. ஏன்னா தாயார் பக்கத்திலேயே நின்று அழுததாகத்தான் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நமக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு உயிரினம் அந்த பெண்கள் தான். அது தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். அப்போ அந்த எண்ணத்தோட பெண் குழந்தைகளை நம்ம பேணி பாதுகாப்போம். அந்த பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது தகும். ஏன்னா அந்த பிள்ளைகளை தான் நமக்கு மதிப்பையும் பெருமையும் தேடித்தரும். நம்ம வீட்டிலேருந்து போன பிள்ளைகள் அது எந்த ஊருக்கு போனாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அந்த பெண் குழந்தைகளுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம், ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பத்திரிகை செய்தியில் நாங்கள் வாசிக்க கேட்டபடி ஆண்டவரே, தன்னுடைய வீட்டில் பெண் குழந்தை பிறந்ததை கொண்டாடும் வகையில் ஒரு சாதாரண தொழிலாளி 50,000 ரூபாய் செலவழித்து விருந்து செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையாகவோ பெண் பிள்ளையாகவோ இருக்கலாம், இருந்தாலும் அது உம்முடைய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை அறிந்து அதை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரை உதவி செய்யும். ஆண்டவரை, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பேதம் இல்லாதபடி நாங்கள் குழந்தை ஆண்டவர் தருகிற சுதந்திரம் என்பதை அறிந்து ஆண்டவரை நாங்கள் போற்றி துதிக்க ஆண்டவர் உதவி செய்யும். பெண் குழந்தைகளை ஆண்டவரே பெற்றெடுக்கிற குடும்பங்களை மகிழ்ச்சி தங்கட்டும், சந்தோஷம் நிலவட்டும், ஆசீர்வாதம் தங்கட்டும். நீதான் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு தமிழ்நாடு முதல்வர் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியான ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன் ரூபாய் 4,000 கோடி தள்ளுபடி. அப்படி முதல்வர், தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை பாருங்க, தகுதியான ஏழை குடும்பம், தகுதியான ஏழை குடும்பம். ஆமாம், அந்த குடும்பத்துக்கு அந்த 5 தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியாக இருக்கணும். அப்போ அந்த குடும்பத்திற்கு 6,000 கோடி 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல, விவசாய கூட்டுறவு சொசைட்டி இந்த பேங்க் இருக்குல்ல, அதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லாம் இருக்கு, அந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால
இது இந்த நாட்களில் ஒருவேளை பல குடும்பங்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவிப்பு. ஆமாம், அநேக குடும்பங்களில் வந்து யார் 5 பவுன் கீழே யாரும் திருப்ப முடியாமலேயே நிறைய சொல்லுவாங்க, வட்டி கொடுக்க முடியாது, நகை வந்து மூழ்கிறோம். இப்போ தள்ளுபடி பண்ணும்போது அவங்களுக்கு ரூபாயும் செலுத்தாண்டா நகையும் கைக்கு கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு. அதனால ஏழை குடும்பங்கள் விவசாயத்தில் சரியான வருமானம் இல்லை, அதனால விளைய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு லாபம் இல்லை. ஆனால் அதை வாங்கி விற்கிறவங்க லாபத்தை சம்பாதிச்சிடலாம். அதனால் இந்த நாள்லையும் ஏழை குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அரசின் அறிவிப்பாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த நாட்களிலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற குடும்பங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். நிறைய குடும்பங்கள் வந்து கடன் பிரச்சனைகள், தங்களுடைய நீ சொல்ல மேலே நகை கூட திருப்ப முடியாத நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள், நிலம் இல்லாத குடும்பங்கள், இப்படி பல குடும்பங்கள் இன்னைக்கு நம்முடைய கண்ணுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நினைத்து அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள், வீடு சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலைமையில அவளை உயர்த்துவது, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் அந்த மக்களுக்காக, குறிப்பாக ஏழை மக்களுக்காக ஜெபிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தபடி இந்நாள் வரை எங்களுடைய இருதயம் கலங்காமலும் ஆண்டவரே வேதனைப்படாமலும் இருக்கும்படியாக அவ்வப்பொழுது ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான செயல்களையும் உடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாட்களிலே விவசாயத்திற்காக கையிலே பணமில்லாத நிலையிலே வீட்டில் இருந்த தங்கம் நகைகளை முதலீடு செய்து அதில் கிடைக்கிற வருமானம், அதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு விவசாயம் செய்து அதிலே லாபம் இல்லாத நிலையிலே அல்லது சரியான விளைச்சல் இல்லாத நிலையிலே ஐயோ கடன் வாங்கி விவசாயம் செய்தேனே, எல்லாம் போய்விட்டதே என்று கலங்கிய விவசாயிகளுடைய பெருமூச்சையும் கண்ணீரையும் கவலைகளையும் பார்த்து இந்த நாட்களிலே தமிழக அரசு புதிதாக பதவியேற்றிருக்கிற அந்த முதல்வரின் மூலமாக ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே அவர்கள் அங்கே அடகு வைத்திருந்த அந்த தங்க நகைகளை மீட்கும்படியாக, பணமின்றி மீட்கும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்கிறவர், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கண்ணீரை கேட்டீர். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே அவருடைய கவலைகளை எல்லாம் மாற்றி தந்த தேவனுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக தகுதியுள்ள ஏழை குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்து 5 சவரனுக்கும் குறைவாக யார் யார் வங்கிகளிலே கூட்டுறவு சங்கங்களிலே தங்களுடைய தங்க நகைகளை அடகு வைத்திருக்கிறார்களோ அது திரும்ப கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு ஆண்டவரே அவர்கள் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறார்கள். அதற்கேற்ற பலன் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் சுவாமி. அவர்கள் மறுபடியும் விவசாயம் செய்யும்போது நல்ல பலனை தாரும். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான், ஆனால் நீர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இந்த நாட்களிலே பெற்றிருக்கிற அந்த சந்தோஷம் குடும்பத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை தாரும். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னபடி ஆண்டவரே இனிமேல் போய் எந்த வங்கிகளிலும் கையேந்தி நிற்காதபடி ஆண்டவரே தன்னுடைய கையின் பிரயாசங்களை சாப்பிட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறவர் நீர் சுவாமி. வீண் செலவு வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலே என்ன பயிரிட்டாலும் அது ஆசீர்வாதத்தின் விளைச்சலை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபை நீர் தாரும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று சொன்னபடி ஆண்டவரே விளையச் செய்கிறவர் நீர். அப்படிப்பட்ட அந்த விளைச்சலின் பலனை நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே கையின் பிரயாசத்தை சாப்பிட நீர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. கவலைகளை எல்லாம் எடுத்து போடும். ஆறுதல் தேறுதல் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, இப்போ நம்முடைய உள்ளாட்சி தேர்தல். சரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 ஊராட்சி ஒன்றியங்களில் 2069 பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறாங்க. 9 மாவட்டங்களில் இது நடக்கு. இந்த தேர்தல் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளான தேர்தல் வந்து ஏறத்தாழ 9 மாவட்டங்கள் நடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த மாவட்டம்
அதாவது தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்பு மனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. வர 22ஆம் தேதி வரை காலை 10 முதல் மாலை 5 மணி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேட்பு தேர்தலுக்காக நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், குறுகிய வட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தல். அது அதனால அடிப்படையான ஒரு தேர்தல். ஆமா, பறந்து விரிந்த தேர்தல் இல்லாதபடி ஒரு சின்ன கிராமத்துக்கு தகுதியான நபர்களை நம்ம தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இதுல நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இப்போ பொருதானி சொல்லுவோம் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், அது வேற மாதிரி ஒரு தேர்வு. ஆனா இது தங்களுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துல போட்டி, நம்ம ஊர்ல பிறந்தவங்க நம்மையே ஆட்சி செய்யக்கூடிய இதுல போட்டிகளும் பொறாமைகளும் நிறைய உண்டு. இந்த தேர்தலில் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் முன்னிறுத்தப்படும், ஜாதி பிரச்சனைகள் வரும், மத பிரச்சனைகள் வரும், பல பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த தேர்தலை வந்து அதனால நிறைய பிரச்சனைகள் இல்லாதபடி சமாதானமா சந்தோஷமா இந்த தேர்தல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முடிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்ல அவனுடைய சமூகத்தெல்லாம் இந்த நாட்களில் ஜெபிப்போம். சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலும் போது ஒரு பெரிய இடமா இருக்கும். நிறைய மாவட்டம் ஒருவேளை இடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு போயிடும். இது அப்படி இல்ல, சொந்த மாமன் மச்சானா தான் இருப்பான். என்ன ஒருத்தர் ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உருவாகக்கூடிய இடம். ஆண்டவருடையதான் இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில இந்த தேர்தல் நடக்க பெரிய கிரியை செய்யணும். ஆண்டவர்கிட்ட நாம ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த நல்ல நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆண்டவர் 9 மாவட்டங்களில் இந்த தேர்தலில் நடைபெற இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேர்தல் நடைபெறும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கியிருக்குன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் இதனால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாதவள் ஏற்படாதபடி சமாதானமாக சந்தோஷமாக அந்த தேர்தல் நடந்து முடிவு பெற ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரிகள், அலுவலர்கள், இந்த தேர்தல் பணி ஆற்ற செல்ல இருக்கிற அனைத்து அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த வாக்குச்சாவடிகளிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடி ஆண்டவர் இந்த தேர்தல் சுமூகமாக நடைபெற ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு தலைப்பு ஒரு இது போட்டிருக்கிறாங்க, என்னன்னா நஞ்சாகக்கூடிய உணவு. அதனால இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அசைவ உணவுகளை பொறுத்தவரையில் இறைச்சிகளை வாங்கி அன்றே சமைப்பது முக்கியம். சரி, மிச்சமாகி போன இறைச்சிகளை பாதுகாத்து மறுநாளோ அதற்கு பிறகு சமைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி எப்படி நடந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியை சேர்ந்த 10 வயது சிறுமி ஒரு உணவு விடுதியில் அசைவ உணவு சாப்பிட்டு இறந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இல்லைன்னா அன்றைய தினம் அந்த விடுதியில் சாப்பிட்ட சிறுமியினுடைய அப்பா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு உணவு நஞ்சானதால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் இவங்க என்ன சொல்லிருக்கலாங்க, பொதுவாக ஒரு உணவு கெட்டு போவதற்கு 4 காரணங்கள். 1, இறைச்சி நாட்பட்டுதான் இருக்கலாம். சரி, அதை பாதுகாப்பதில் அலட்சியம் காட்டியிருக்கலாம். இறைச்சியை சமைக்க பயன்படுத்தப்படும் தண்ணீரில் அசுத்தம் இருக்கலாம். சமையல் சேர்மான பொருட்களில் நச்சுத்தன்மை உள்ள கலப்படங்கள் இருக்கலாம். இதனால தான் அந்த இறைச்சி வந்து ஒரு உணவு விஷத்தன்மைக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பொதுவாக அவங்க சொல்லக்கூடிய இந்த தலைப்பு வந்து நஞ்சாகும் உணவு உஷார். அதனால இன்னைக்கு நம்ம வந்து சிலர் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் இருக்குது, நிறைய சாதனங்கள் இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வியாதி வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. என்ன பாருங்க, ஒரு சிறுமியை வந்து ஒரு உணவை சாப்பிட்டு மரணம் அடைந்திருக்கிறாங்க. இது நடந்த செய்தி. அதனால அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு கட்டுரை இந்த செய்தித்தாளில் வந்திருக்கிறது. அதில் சொல்லும்போது தான் இதை சொல்கிறாங்க, மிச்சமாகி போன இறைச்சிகளை பாதுகாத்து மறுநாளோ அதற்கு பிறகு சமைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த ஃப்ரிட்ஜு
அது வந்து குளிர்சாதன பெட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அது வந்து நம்ம வீட்டில் வீணாகிற உணவை, ஒருவேளை பிச்சைக்காரனுக்கு போடக்கூடிய உணவை நம்ம அங்கே பக்குவப்படுத்திடுறோம். பக்குவப்படுத்தி மறுநாள் சுட வச்சு சாப்பிடுவோம். ஆமாம், அது சின்ன வயதில் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நாங்கள்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு 7:30க்கு வருவோம் வீட்டுக்கு. சரி, கரெக்டாக 7:45க்கு பிச்சைக்காரங்க வருவாங்க. கரெக்டா எல்லா வீடுகளில் வந்து வரிசை வந்து மீதி இருக்கக்கூடிய உணவுகளை கேட்பாங்க. இவங்க பழைய அங்கே பழைய மத்தியானம் மீதி உள்ள சோறு எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி வரிசை எல்லா வீட்டில் போய் பிச்சை எடுக்கிற ஒரு இதை பார்ப்போம். ஆனால் இப்போ அந்த பிச்சைக்காரர்கள் வந்து இப்போ இன்னைக்கு இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள பத்திரப்படுத்திருக்கோம். என்ன இருந்தாலும் மிச்சமா வந்துருந்துன்னா ரசம் இருந்தா கூட அந்த ரசத்தை ஒரு கிளாஸ்ல ஊற்றி உள்ள வச்சிருந்தோம், நாளைக்கு ஆகும்னு சொல்லி. ஆனால் இந்த நம்ம இந்த மாமிச உணவு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதுவும் முட்டையே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முட்டையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஆனால் அதில் எக் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கான். அது வச்சு எடுக்கவே கூடாதுங்கிறாங்க. அதில் ரொம்ப பாய்சன் இருக்குது. இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து உருவாகிறதே வாயுவே நமக்கு விஷம்தான். அதனால் அதை உணர்ந்து நம்ம இந்த காலங்களில் சொல்லப்படுகிற எச்சரிக்கைகளை கேட்போம். அன்றைக்கு தேவையான மாംസം உணவு, மட்டனோ சிக்கனோ மீனோ எது இருந்தாலும் அன்னைக்கு தேவைக்கு வாங்குவோம். அதோடு சாப்பிட்டுட்டு முடிச்சிடணும். அதை மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதில் கிருமிகள் உருவாகி அதில் என்ன இப்போ இதுவாக இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்கள்லாம் போய் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதை நம்ம அதிகமாக தவிர்க்கணும். அவங்க அரை வேக்காட்டில் வேக வச்சு நமக்கு தந்துடுதான், சுட சுட நம்ம சாப்பிட்ருதோம். பிள்ளைகளுக்கு அதுதான் ஆசையாக இருக்குது. ஆனால் அது அல்ல. வீட்டில் அம்மா அப்பா தர்ற அந்த சாப்பாடு தான் சிறப்பாக இருக்குமே ஒழிய வீட்டில் குடிக்கிற கஞ்சி, அந்த நாட்களில் பழைய கஞ்சி என்ன உள்ளியோ அல்லது மிளகாயோ கடித்து சாப்பிட்றதுக்கும் இப்போ நம்ம எவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. நம்ம ஆயுசு நாட்கள் குறையிறதுக்கும் அதுதான் காரணம். அதனால் வீணாகக்கூடிய உணவுன்னு சொல்லி அதை ஃப்ரிட்ஜில் சேர்த்து வைக்காமல் வீணாக்காமல் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு அன்னைக்கு திருப்தியாக படுத்தோம்னா அது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரை நமக்கு சொல்லி தருது. வீணாகக்கூடிய அந்த உணவை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். பக்கத்து வீட்டில் கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு. இது ஒரு விழிப்புணர்வு கட்டுரையாக போட்டிருக்காங்க. அதனால் நம்மவுமே சொல்ல மாதிரி அந்த பொதுவாக ஃப்ரிட்ஜு அது வந்து அந்த பயன்பாடை குறைக்கணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதுதான் அந்த பயன்பாடு. ஏசின்னு சொல்கிறோம், அந்த ஏசி நமக்கு விஷம்தான். அதுவும் நமக்கு ஆயுசு நாட்களை குறைக்கத்தான் செய்யுது. வீட்டில் ஏசி, காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, எங்கே போனாலும் ஏசின்னுட்டு போகிறோம். ஆனால் அது நமக்கு கேடு தான் விளைவிக்குமே ஒழிய ஒரு நாள் ஆரோக்கியத்தை தராது. இன்றைக்கு நம்ம இயற்கையான சூழ்நிலைக்குள்ள நம்ம பழகுறோமோ அதுவரை நமக்கு எல்லாமே கேடு. செயற்கை இல்லைன்னா அது வாழ முடியல. பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்கு ஏசி இல்லைன்னா சில பிள்ளைகள் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, இப்போ ஏசி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைகள் ராத்திரி தூங்காமல் இருக்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு இயற்கையோட விழுந்த ஃபேன் காற்று கூட இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் இளைப்பாறுவதற்கு கர்த்தரால் முடியும். கர்த்தர் தான் நமக்கு ஆறுதலை தருகிறவர். அவர் சொல்கிறார், சங்கீதக்காரன் 4வது சங்கீதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டுன்னு சொன்னால் நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன். அந்த ஒன்று தான். எல்லாம் இருந்தாலும் சரி, சமாதானத்தோடு படுத்த ஒன்று தூக்கம் வருதா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் இப்படிப்பட்ட இந்த எவ்வளோதான் இருந்தாலும் சரி, சாப்பாடு என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் இருக்கிற அந்த சாப்பாடு, வீட்டில் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் மனைவியோட அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்ற சாப்பாடு, அந்த நாட்களில் பெரியவங்க சாப்பிட்ட சாப்பாடில் அவங்க கை வச்சுட்டு போட்டு மீதி வச்சுட்டு போகிறத மனைவியோ அல்லது பிள்ளைகளோ போய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசையோடு நிற்பாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்டு போனது, எங்கள் அம்மா சாப்பிட்டு போனது, அந்த மிச்சம் இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரணும்னா பழைய காலங்கள் திரும்ப வரணும். ஏன்னா பூர்வ நாட்களை நினை, நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சு அவங்க கைப்பிட வச்சதை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல காரியம் இல்லை. வீணாய் போகிற காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாமே ஒழிய அதை கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல், சில இடங்களில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒருவேளை திருமண வீடுகளோ அல்லது மங்களகரமான வீடுகளில் மீதமாகிற உணவை உடனே கொண்டு சிறு ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மிச்சம் ஆன பிறகு எங்களுக்கு கொண்டு வராதுங்க, முந்தையே எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை
எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்போம், அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம முதல்ல அவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம் வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஊனரையும் சப்பானியும் கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் ஒரு பங்கை நாம் அவங்களுக்குன்னு கொடுப்போம். அதே போல் பண்டிகை காலங்கள் வரும்போது ஏழை எளியவர்களை நினைப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீதியான துணிக்கைகளை காண செய்கிறவரே, ஆரோக்கியமான உணவை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறவரே, ஆசீர்வாதமான மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். குறிப்பாக விழிப்புணர்வு செய்தியாக சொல்லப்பட்ட இந்த செய்திக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நஞ்சாகும் உணவு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அது எங்களுடைய உணவு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டுமே ஒழிய அது எங்களை உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷ உணவாக, நஞ்சு உணவாக மாறிவிடக்கூடாது என்பதை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கு நாங்கள் சமைக்க, அதை அன்றே சுட சுட பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து மன ரம்மியமாக மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே சிரித்த முகத்தோடு அதை சாப்பிட்டு முடிக்க ஆண்டவரே மீதியான துணிக்கைகள் இல்லாதபடி காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். அதே வேளையிலே மீதியானால் அதை பிறருக்கு கொடுத்து, அல்லது ஒருவேளை ஆகாரம் இல்லாதவர்கள் நம்முடைய அருகாமையிலே இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், அல்லது அவர்களை தேடி சென்று அந்த உணவை கொடுத்தால் அவர்களும் சாப்பிட்டு அமைதியோடு இளைப்பாறுவார்களே. அதை விட்டு நாங்கள் அதை ஃப்ரிட்ஜிலே சேர்த்து வைக்கும்போது அது எங்களுடைய உயிரை பறிக்கின்ற ஒரு யமனாக மாறிவிடுகிறதை செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். இப்படிப்பட்ட நிலை வராதபடி கர்த்தாவே, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழப்போகிறோம். சரியான சரிவிகித உணவை ஆண்டவரே, ஆரோக்கியமான உணவை நாங்கள் உண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுக்கிற ஆயுசு நாட்களை சந்தோஷமாய் நாங்கள் செலவிட உதவி செய்யும். ஆண்டவரே, முதியோர்களுக்காக, ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநாதை இல்லங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர். காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன். இந்த பிள்ளைகளை கைவிடாத நேசராக இருக்கிறீர். அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து அநேக காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.